السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. الله سبحانه وتعالى நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹு தாலா நமக்கு இந்த கல்வி வகுப்பிலே பரக்கச் செய்வானாக. நல்ல இல்மை கற்று அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியான வழியில் பின்பற்றுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த, உழைத்த, இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக பாடுபட்ட மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய அரசர்கள், மன்னர்கள், கல்வியாளர்கள், இன்னும் அழைப்பாளர்கள், இன்னும் அல்லாஹுடைய பாதையிலே போர் புரிந்த முஜாஹிதுகள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் மகத்தான சொர்க்கத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். اللهم علمني القرآن العظيم وتأويله ومواعظه ونصائحه وعلمني القول البليغ واللسان الفصيح والعلم المفيد والحكم الرشيد. اللهم أقول مستعينا بك وبك التوفيق. اللهم يسر اللهم يسر اللهم سدد اللهم سدد. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக முக்கிய ஒரு கல்வியாகிய கொள்கை கல்வியைத்தான் நாம் தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் படித்து வருகின்றோம். இது அநேகமாக நம்முடைய 3வது அமர்வாக இருக்கும். நாம் படிக்கக்கூடிய இந்த நூல் அல் வஜீஸ் என்ற நூல். இந்த நூலை இந்த குழப்பமான காலத்தில் நாம் படித்தறிவது மிக முக்கியம். அதற்கு என்ன காரணம்? ஒன்று, கொள்கையே சரியாக தெரியாத முஸ்லிம்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொள்கையை தவறாக புரிந்து கொண்டு பிடிவாதம் பிடித்து, அதாவது ஒரு முரட்டு கடும் போக்கோடு கொள்கையை பின்பற்றக்கூடிய முற்போக்குவாதிகள். இந்த 2 கூட்டத்துக்கும் நடுவிலே நடுநிலையாக, மென்மையாக, பண்பாக, அமைதியாக, அடக்கமாக கொள்கையை கற்று அதை வாழ்க்கையில் உறுதியாக பின்பற்றி பிற மக்களுக்கும் அந்த கொள்கையை அழகிய உபதேசங்களோடு அழகிய முறையில் பரப்பக்கூடிய ஒரு சமுதாயத்தை, ஒரு கல்வியாளர்களுடைய கூட்டத்தை, ஒரு கல்வி கற்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த நூல் எழுதப்பட்டதனுடைய முக்கியமான குறிக்கோள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஒரு குறிக்கோளை அடைய பெற்றவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. சரி, இப்ப கவனிங்க. ஒரு தடவை நம்ம மீண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த நூலை ஆரம்பத்திலிருந்து சுருக்கமா என்னென்ன படித்தோம் என்பதை நினைவுக்கு கொண்டு வருவோம். முதலாவதாக தஅரீஃபுல் அகீதா, அகீதாவுடைய வரை விலக்கணத்தை. அகீதா என்றால் மொழியில் எதற்கு சொல்லப்படும், இஸ்லாமிய வழக்கில் அகீதா என்றால் எதற்கு சொல்லப்படும். அதற்கு பிறகு இஸ்லாமிய கொள்கைகளை கற்றுக்கொள்வதற்காக, இஸ்லாமிய கொள்கைகளை போதிப்பதற்காக முந்திய காலத்தில் அகீதாவுக்கு என்னென்ன பெயர்கள் கூறப்பட்டன என்பதை இந்த பகுதியினுடைய இறுதியாக பார்த்தோம். அதற்கு பிறகு சலஃப், ஏனென்றால் நாம் படிப்பது சலஃபுடைய வழியில் அகீதாவை. அப்படி என்றால் சலஃப் என்று மொழியில் யாருக்கு சொல்லப்படும், அதனுடைய அரபி மொழியினுடைய பொருள் என்ன? பிறகு சலஃப் என்பது ஷரியாவுடைய வழக்கிலே, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த மரபு வழியிலே சலஃப் என்று யாருக்கு சொல்லப்படும் என்பதை சென்ற அமர்விலே நாம் பார்த்தோம். அதை பார்க்கும் பொழுது சலஃப் என்று நாம் ஏன் நம்முடைய சிறந்த முன்னோர்களாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபா, அதற்கு பிறகு தாபிஈன், அதற்கு பிறகு தபஉத் தாபிஈன், இந்த 3 தலைமுறைக்கு நாம் ஏன் இந்த சலஃப் என்ற சொல்லை பொருத்த வேண்டும் என்பதற்கான விளக்கங்களை ஆதாரத்தோடு பார்த்தோம். இதுதான் நம்ம சென்ற 2 அமர்வுகள்ல பார்த்த விளக்கம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு சலஃப் சாலிஹ் உடைய இமாம், முன்னோடி. இந்த தலைப்பை நம்ம பார்க்க போறோம். அந்த தலைப்பு பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சுருக்கமான சில வரிகளில் சில அடிப்படைகளை நம்ம பார்ப்போம். நல்ல கவனிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத்துடைய ஆரம்பத்தில் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி واتقوا الله إن الله سميع عليم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول
கஜஹ்ரி பஅதிக்கும் லிபஅதின் அன் தஹ்பத அஅமாலுக்கும் வஅன்தும் லா தஷ்உரூன். சூரத்துல் ஹுஜராத் இன்ஷா அல்லாஹ் அது தனியா நம்ம படிக்கணும். அதுல அவ்வளவு சட்டங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா நம்ம தனியா ஒரு சிறப்பு வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நம்ம வைப்போம். ஏற்கனவே தனியா உங்களுக்கு யூடியூப்ல ஒரு பல அமர்வுகளை கொண்ட வகுப்புகள் இருக்கின்றன சூரா ஹுஜராத்துடைய தஃப்சீர் பற்றி. இன்ஷா அல்லாஹ் அதை கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேளுங்க. சரி, இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, லா துகத்திமு, நீங்கள் அவசரப்பட்டு முந்தாதீர்கள், பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்விற்கு முன்பாக அவனுடைய தூதருக்கு முன்பாக, வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் நன்கு செவியுறக்கூடியவன், நன்கு அறிந்தவன். இதே போல பல நூறு வசனங்கள் அல் குர்ஆனிலே இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் தொகுத்து ஏற்கனவே வைத்திருக்கிறோம், அது உங்களுக்கு அனுப்புறோம், அதெல்லாம் குறிச்சு வச்சுக் கொள்ளுங்க இந்த தலைப்பின் கீழே. அதாவது அல்லாஹு தஆலாவுடைய இந்த தீன்ல முதலாவதாக அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை என்ன, இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்ன, இந்த ரெண்டை நீங்க எப்போதுமே பார்க்கணும். நாம் ஒருவரை, நல்ல கவனிங்க, வார்த்தைகள் எல்லாமே கவனிக்கணும், எழுதி வைத்துக் கொள்ளணும். நாம் ஒருவரை எந்த அளவு மதித்தாலும், மனிதர்களில் யார் ஒருவரை நாம் எந்த அளவு மதித்தாலும் அவருடைய மதிப்பு என்பது அல்லாஹ் ரசூலுடைய மதிப்புக்கு கீழ் தான் இருக்கணும். அல்லாஹ் ரசூலை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவும் இன்னும் அவருடைய ரசூலையும் விட யாரையும் நம்ம முற்படுத்த முடியாது. இதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய உஸ்தாதா இருக்கட்டும், நம்முடைய முஃப்தியா இருக்கட்டும், நம்முடைய இமாமாக இருக்கட்டும், நம்முடைய வழிகாட்டியாக இருக்கட்டும், நம்முடைய தாய் தந்தையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அல்லாஹுடைய கூற்றுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்றுக்கு பிறகுதான் இவங்க எல்லாம். மதிப்பாலையும் அப்படிதான், கீழ்ப்படிவதாலும் அப்படித்தான். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழ்ப்படிவதற்கு முரண்படாமல் இருக்கும் போதுதான் இவர்களுக்கு கீழ்ப்படிதல் வரும். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு முரண்படுதல் என்று வரும் பொழுது இவர்களுக்கு கீழ்ப்படிவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. சரியா? அப்ப இந்த ஒரு அடிப்படையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நமக்கு முதல் அந்த மத்பூ, முதல் முக்ததா, முதல் வழிகாட்டி, மத்பூ முக்ததா என்று சொன்னால் நாம் யாரை பின்பற்ற வேண்டுமோ அத்தகைய முதல் வழிகாட்டி, அல் மத்பூஉல் அவ்வல், அல் காயிதுல் அவ்வல், அல் முக்ததா அல் அவ்வல், அவர் யார் என்று சொன்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்றால், சஹாபாக்கள் யாரை பின்பற்றினார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஆக சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள் எல்லாருக்கும் பின்னாடி வந்த எல்லா முஸ்லிம்களுக்கும் முதலாவது சலஃப் இமாம் என்று சொன்னால் யார் வருவார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வருவார்கள். அவர்களுக்கு பிறகுதான் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், அப்புறம் ஃபுகஹா ஸஹாபா, அப்புறம் ஜமாஅத்து ஸஹாபா, அப்புறம் ஒட்டுமொத்த சஹாபாக்கள், அதற்கு பிறகு தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதிலிருந்து நீங்க தெளிவா ஒன்றை புரிந்து கொள்ளலாம். முட்டாள்கள், மடையர்கள், அறிவீடர்கள் செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஆட்சேபனை தவறு என்பதை. அவங்க என்ன ஆட்சேபனை செய்யறாங்க? சலஃபின்னு சொன்னா இவங்க ரசூலுல்லாவை பின்பற்ற மாட்டாங்க, இவங்க எல்லாம் சஹாபாக்களை தக்லீத் செய்யற கூட்டம், இவங்க மார்க்கத்துல இன்னொரு தக்லீதை உண்டாக்கி விட்டார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் அல்லவா? அந்த முட்டாள்களுக்கெல்லாம் நல்ல புரிய வைங்க. நாம் ரசூலுல்லாஹுவை மீறி யாரையும் பின்பற்றுவது கிடையாது. யாரை பின்பற்றினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உட்பட்டுத்தான் நாம் பின்பற்றுவோமே தவிர அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைக்கு எதிராக யாரையும் நாம் பின்பற்ற மாட்டோம். இது நமக்கு அல் குர்ஆனிலிருந்து தெளிவான வழிகாட்டுதல். புரியுதா? அல்லாஹு தஆலா தெளிவா நமக்கு சொல்லிட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, மூமின்களே, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் முன்பாக யாருக்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அவர்களை முற்படுத்தாதீர்கள். வத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? அப்படி நீங்கள் செய்தால் அது மிகப்பெரிய தவறு. அல்லாஹ்வுடைய கூற்றை வேறு மனிதர்களுடைய கூற்றுக்காக நீங்கள் விட்டாலோ, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை
பிற மனிதர்களுடைய கூற்றுக்காக நீங்கள் விட்டாலோ அது தண்டனைக்குரிய விஷயம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், நீங்கள் உள்ளத்தில் என்ன மறைத்து வைத்திருக்கிறீர்கள், உங்களது செயல்களால் நீங்கள் என்ன வெளிப்படுத்துகிறீர்கள் செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். சரியா? ஆக இது போல அல் குர்ஆன்ல பல நூறு வசனங்கள் இருக்கின்றன. எதற்கு இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த தலைப்புக்கான ஆதாரம். திரும்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சுருக்கமான ஒரு முன்னுரையை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொண்டா இப்ப நம்ம திரும்ப பாடத்துக்கு போவோம். கவனிங்க. அப்ப இந்த விஷயத்திலிருந்து நம்ம தெளிவா புரிந்து கொள்ளலாம். இமாமு சலஃப், அதாவது சலஃப் என்ற அந்த சான்றோருக்கு, அந்த முன்னோருக்கெல்லாம் முதல் தகுதி உடைய, முழுமையான தகுதி உடையவர் ஒரே ஒருவர் தான். அவங்கதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற எல்லா சலஃபும், சஹாபா, தாபிஈன், தபுஉ தாபிஈன்கள் எல்லாமே இந்த இமாமை பின்பற்றக்கூடிய சலஃபுகள். புரியுதா? அதனாலதான் நம்ம இவங்களுடைய வழியில போறோம். அப்படி போகும் பொழுது இவங்களுடைய யாராவது ஒருத்தருடைய தனிப்பட்ட ஒரு கருத்தோ செயலோ இந்த இமாமுடைய சொல்லுக்கு மாற்றமாக இருந்தா நம்ம இவங்களை விட்டுடுவோம். யார் எடுத்துக்கொள்வோம்? நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அல் குர்ஆனிலே நமக்கு கட்டளையிடப்பட்ட இந்த இமாம், சலஃபுகளுடைய இமாம் ஆகிய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம் எடுத்துக்கொள்வோம். புரியுதா? கவனிங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. அதற்கு அடுத்து சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு அடுத்து தாபீன்கள். இப்படியான அந்த தர்த்தீபுல தான் நம்ம போவோமே தவிர இதுல யாரையும் இந்த தர்த்தீபு, இந்த வரிசை முறையை மீறி நாம் தகுதி கொடுத்து விட மாட்டோம். அப்படி கொடுத்தால் அது நம்மை அல்லாஹ் பாதுகாக்கணும், நேரான பாதையிலிருந்து சருக வைத்துவிடும், தடம் புரள வைத்துவிடும். படிக்கிறேன், கவனிங்க. சலஃப் சாலிஹ், சலஃப் சாலிஹ் என்று சொன்னா உங்களுக்கு அந்த கருத்து சிந்தனைக்கு வந்துவிட வேண்டும். சலஃப் அதாவது சான்றோர், சாலிஹ் என்றால் நல்ல சான்றோர், சிறப்பிற்குரிய அங்கீகரிக்கப்பட்ட முன்னோர் என்ற பொருள் வரும். அப்ப சலஃப் சாலிஹுடைய இமாம், இமாம் என்றால் வழிகாட்டி, முன்னோடி, முன்னாடி போவாரு, அவரை பின்பற்றி போவோம் அல்லவா, அவங்களுக்கு தான் இமாம் என்று சொல்லுவோம். அதனாலதான் தொழுகையில நமக்கு முன்னாடி இருக்கவருக்கு இமாம் என்று சொல்லப்படும். அவர் செய்யறதை பார்த்து பார்த்து நம்ம செய்யறதுனால. இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இமாம், முன்னோடி, அதாவது வழிகாட்டி ஆவார்கள். பொருள் என்ன? முஹம்மத் அல்லாஹுவின் தூதர் ஆவார்கள். அவரோடு இருப்பவர்களோ யுத்தம் செய்கிற நிராகரிப்பாளர்களோடு கடினமானவர்களாகவும் தமக்கிடையில் கருணையாளர்களாகவும் இருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹுவின் அருளையும் பொருத்தத்தையும் ஆசை வைத்தவர்களாக இருப்பதையும், அவர்கள் ருக்கூ செய்தவர்களாகவும் சுஜூது செய்பவர்களாகவும் இருப்பதையும், ருக்கூ செய்பவர்களாகவும் சுஜூது செய்பவர்களாகவும் இருப்பதை நீர் காண்கிறீர். அவர்களின் முகங்களில் சுஜூதின் தடயம் அவர்களுக்கான அடையாளமாக இருக்கிறது. அதிகமா சுஜூது செஞ்சு செஞ்சு அவங்களுடைய நெத்தி அப்படியே கருப்பாக காய்ந்திருக்கும். கருப்பா நெற்றி காயணும், வர வேண்டும் என்பதற்காக பாயில வைத்து தரையில வைத்து தேய்க்க கூடாது, அது தப்பு. அதிகமா செய்யறதுனாலையும் அதிக நேரம் செய்யறதுனாலையும் அந்த இடத்துல தழும்பு வரணும். புரிஞ்சுச்சா? நீங்க என்ன செய்றீங்க? மொத்தமா 3 தஸ்பி 4 தஸ்பி அதுக்குள்ளாரையும் இந்த நெத்தி காயணும் வச்சு தேய் 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 தேய், என்ன பாத்திரத்தை கழுவுற மாதிரி, மீன் சிலாம்ப உரிகிற மாதிரி நெத்தியை வச்சு தரையில தேய்க்க கூடாது. நீண்ட நேரம் இந்த நெற்றியை நீங்க பூமியில வைத்திருந்தாலே உங்களுக்கு இந்த கருப்பு வந்துடும். ஆனா இன்றைக்கு நம்ம எல்லாம் முசால துருவுறோம், அதே போல கார்பதுனால நமக்கு வர்றது கஷ்டம். அதுக்கு மேலையும் வரணும்னா வச்சு தேய்ச்சாதான் வரும். புரியுதா? அந்த காலத்துல பாயில தொழுவாங்க, அதுக்கு முன்னாடி வெறும் மண்ணுல தான் தொழுவாங்க. இமாம் இப்னு தைமியா போன்ற அறிஞர்கள்லாம் பாயில தொழுதா கூட பாய் தங்களுக்கு சின்ன அளவு தான் வச்சிருப்பாங்க. முகம் நேரா அசல் சுன்னத்து, நம்முடைய முகம் நேரா மண்ணுல படணும். அப்பதான் இந்த இப்லீஸ் ஷைத்தான் நம்ம உள்ளத்துல உட்கார்ந்து இருக்கான் பாருங்க, பெருமை பிடிச்ச இப்லீஸ் நப்சு, அவனுக்கு சாட்டை அடி உழுகும். அதுதான் உண்மையான பணிவு. இன்றைக்கு யார் அந்த மாதிரி செய்வா? அல்லாஹ் தான் போதுமானவன். அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய தக்குவா வேணும் உங்களை மாதிரி. கவனிங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. அவர்களின் முகங்களில் சுஜூதுடைய தடயம் அவர்களுக்கான அடையாளமாக இருக்கிறது. இது தௌராத்தில் விவரிக்கப்பட்ட அவர்களின் தன்மையாகும். இன்ஜீலில் கூறப்பட்ட அவர்களின் தன்மையாவது நெல், கோதுமை போன்ற ஒரு விளைச்சல் பயிரை போன்றதாகும். அது தனது செடியின் முளையை வெளியாக்கி உறுதி அடைகிறது. நல்ல ஸ்ட்ராங் ஆகுது. கீழே இருந்து அப்படியே செடியா நல்ல ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கு பிறகு அது தடிப்பமாகிறது. அது தண்டின் மீது அது சீராக நின்று
விவசாயிகளை கவர்கிறது. இந்த இடத்துல அல் குஃபார் என்பது விவசாயிகளை கவர்கிறது. இப்படித்தான் அல்லாஹ் மூமின்களான அவர்கள் மூலமாக, அதாவது சஹாபாக்கள் அவர்கள் மூலமாக நிராகரிப்பாளர்களை ரோஷமூட்டுவதற்காக நம்பிக்கையாளர்களை ஓங்கி உயரச் செய்கிறான். நம்பிக்கை கொண்டு நன்மைகளை செய்த அவர்களுக்கு அல்லாஹ் தனது மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வாக்களித்துள்ளான். அப்ப இந்த வசனத்திலிருந்து நல்ல தெளிவா நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எந்த ஒரு விஷயத்தை, அதாவது நாம் சலஃப் என்று சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபுஉ தாபிஈன்களை சொல்றோமா இல்லையா, அவர்களுக்கும் ஒரு முன்னோடி இருக்கின்றார்கள். அவங்க யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி விடுகிறது. அடுத்தது அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதையும், இப்ப நம்ம நிறைய பல வசனங்கள் இருக்கு என்று சொன்னோம் அல்லவா, அதிலிருந்து சில உதாரணங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். கவனிங்க, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதையும் நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுவதையும் அல்லாஹ் இணைத்து கூறுகிறார். தகுதியில, அதாவது அல்லாஹ் என்ற ருபூபியத், அந்த உலூஹியத்துடைய தகுதியில அல்லாஹு தஆலா நபியை பிரித்து விடுகின்றார். நல்ல மண்டையில ஏற்றிக் கொள்ளணும். எந்த தகுதியில? ருபூபியத் உலூஹியத்துடைய தகுதியில அல்லாஹு தஆலா நபியை பிரித்து விடுகிறான். அந்த தகுதி வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அடுத்து இதாஅத், கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல், செவிமடுத்து பேச்சை கேட்டு அதன்படி நடத்தல் என்று வரும் பொழுது அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபியை தன்னோட சேர்த்து சொல்றான். ஏன்? அல்லாஹ் எது சொல்கிறானோ அத நபி சொல்லிதான் நம்ம கேட்க முடியும், அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியா கேட்க முடியாது. ஆகவே நபி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ் சொன்னதுதான். நபி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்லாம அவர்களாக சொன்னாலும், அதாவது அல்லாஹ் சொல்கிறான் என்பதை சொல்லாம அவர்கள் சொன்னாலும் அது அல்லாஹ் சொன்னதுதான். ஏன்? அவங்க அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய மார்க்கத்தில் பேசுகிறார்கள். அதனால அல்லாஹ் விரும்பாததை, அல்லாஹ் சொல்லாததை பேச மாட்டார்கள். வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால சஹீஹான ஹதீஸ் என்று முடிவானதற்கு பிறகு யாராவது இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது, இது மார்க்கமாக இருக்க முடியாது என்று சொல்வானேயானால் அவன் ஒரு மூடன், அவன் ஒரு முட்டாள், அவன் ஒரு கிறுக்கன், அவன் ஒரு வழிகேடன். புரியுதா? அவனுக்கு உண்மையிலேயே இந்த ஹதீஸ்ல மட்டும் நம்பிக்கை பலவீனமாக இருக்கு என்பதல்ல, குர்ஆனிலேயே அவனுக்கு நம்பிக்கை பலவீனமாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். சரி, அப்ப இது சம்பந்தமா வரக்கூடிய சில வசனங்களை ஆசிரியர் சொல்கிறார்கள். அதை நம்ம பார்ப்போம். இதெல்லாம் என்னென்ன ஆதாரங்கள் நம்ம இந்த புத்தகத்துல படிக்கிறோமோ இந்த ஆதாரங்களை மட்டும் தனியா ஒரு புத்தகத்துல ஒரு குறிப்பேடுல எழுதி மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அதுல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குண்டான தனித்தனியான அர்த்தங்களையும் நீங்க குர்ஆன் சொல்லுக்கு சொல்ல இருந்து பார்த்து மனப்பாடம் செய்து கொள்ளணும். பரீட்சையில நம்ம அதெல்லாம் கேட்போம். கவனிங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதையும் நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில நேரங்கள்ல புத்தகத்துல நபிங்கிற பேர் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதப்படவில்லை என்றாலும் நம்ம அதை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் கண்டிப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லணும். கவனிக்கிறீங்களா? வாயில கொழுக்கட்டை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துருக்காதீங்க கல்லு குந்து மாதிரி. அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதையும் நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுவதையும் அல்லாஹ் இணைத்து, அதாவது சேர்த்து கூறியிருக்கின்றான். மேலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَئِكَ رَفِيقًا. எவர்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படுகிறார்களோ, இங்க பாருங்க, பிரிக்கவே இல்லை. அதனால தூதர் அல்லாஹ்வுக்கு முரணா சொல்வார் என்று இருந்தா கண்டிப்பா அல்லாஹு தஆலா அங்க சொல்லி இருப்பான். தூதருடைய ஹதீசுகள்ல கூற்றுகள்ல என்னுடைய குர்ஆன்ல உள்ள சொல்லுக்கு மாற்றமா இருந்தா நீங்க கேட்காதீங்க என்று கண்டிப்பா அல்லாஹ் சொல்லி இருப்பான். ஆனா எங்கேயுமே அப்படி அல்லாஹ் சொல்லல. ஏன் சொல்லல? கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு முரணா பேச மாட்டார்கள், பேசவே மாட்டார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு ஷைத்தானிய சிந்தனையிலிருந்து, நாத்திக சிந்தனையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் சமூகத்தையும் பாதுகாப்பானாக. இன்று தௌஹீதுடைய பெயரால, குர்ஆன் ஹதீஸுடைய பெயரால, தூய இஸ்லாம் என்ற பெயரால புகுத்தப்பட்ட மாபெரும் மோசமான ஒரு வழிகேடு இந்த வழிகேடு. என்ன வழிகேடு? சஹீஹான ஹதீசுகளில் குர்ஆனுக்கு முரண்பட்டவையும் இருக்கலாம் என்ற இந்த கருத்து இருக்கிறதே, இது ரொம்ப மோசமான கருத்து. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை அதனுடைய ஆபத்திலிருந்து பாதுகாப்பானாக. நீங்க திரும்ப படிக்கிற, எவர்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கீழ்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்கள், சத்தியவான்கள். சத்தியவான்கள் என்றால் சித்திக். யாருக்கு அது சத்தியவான்கள் என்று சொல்லப்படும்? அல்லாஹ்வுடைய தூதர் மேல சந்தேகமே படாம ஈமான்ல உறுதியா யார் இருக்காங்களோ அவங்கதான் டாப் கிளாஸ் முஸ்லிம்ஸ். சரியா? நம்மள மாதிரி டுபாக்கூர்லாம் வரமாட்டாங்க. அல்லாதான் நம்மள அவங்களுடைய வழியில கொண்டு போய் சேர்த்துடணும், கரை சேர்த்துடணும். புரியுதுங்களா? நான் உங்களை சொல்ல என்ன சொல்றேன், இறை வழியில் உயர் நீத்த தியாகிகள் மற்றும் நல்லவர்கள் ஆகியோருடன் மறுமையில் இருப்பார்கள். திரும்ப படிக்கிற, எவர்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கீழ்படுகிறார்களோ, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் அதற்கு முரணான அத்தனை விஷயங்களை தூக்கி எறிந்து விட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், வழிகாட்டல் என்று வந்துவிட்டால் அதற்கு முரணான அத்தனையும் தூக்கி எறிந்து விட வேண்டும். அப்படி யார் கீழ்படுகிறார்களோ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்கள், சத்தியவான்கள், இறை வழியில் உயர் நீத்த தியாகிகள், ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில போர்ல கொல்லப்படுறாங்கல்ல அவங்க, உயிர் நீத்த தியாகிகள் மற்றும் நல்லவர்கள் ஆகியோருடன் மறுமையில் இருப்பார்கள். இவர்கள்தான் தோழர்களில் அழகானவர்கள் ஆவார். தோழர்களில் அழகானவர்கள் ஆவர். 4வது அத்தியாயம் 69வது வசனம். அடுத்து இதே போல இன்னொரு வசனம் கவனிங்க. மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதை தனக்கு கட்டுப்படுவதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். அதனால யார் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஸஹீஹான ஹதீஸை எதிர்ப்பாரோ, மறுப்பாரோ, சந்தேகிப்பாரோ அவர் அல்லாஹுவை சந்தேகித்தவராக, அல்லாஹுவை மறுத்தவராக, அல்லாஹுவை நிராகரித்தவராக, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் குதர்க்கம் செய்தவராக ஆகிவிடுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிங்க, மை யுத்இர் ரசூல ஃபகத் அதாஅ அல்லாஹ் வமா தவல்லா ஃபமா அர்சல்னாக அலைஹிம் ஹஃபீஸா. எவர் இந்த தூதருக்கு கீழ்ப்படிகிறாரோ அவர் திட்டமாக அல்லாஹுவிற்கு கீழ்ப்படிந்து விட்டார். நபியே, எவர் உம்மை புறக்கணித்து திரும்பினாரோ, உங்களை புறக்கணிச்சுட்டு வேற வழியில போறாரோ அவர்கள் மீது பாதுகாவலராக உம்மை நாம் அனுப்பவில்லை. அவங்கள கண்டுக்காதீங்க, தொலைஞ்சு போறான் ஷைத்தான், இப்லீஸ் கூட்டத்துல போய் சேர்ந்துருவான் அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். புரியுதா? அடுத்து, நபி அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது நல்லறங்களை, நன்மைகளை நாசமாக்கி விடும் என அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கும்போது அப்ப நமக்கு சலஃப் என்ற அந்த சான்றோருடைய இமாமாக யாருதான் இருக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்க முடியும். அவங்களுடைய வழியில வரக்கூடியவங்க தான் சலஃப். அவங்களுக்கெல்லாம் மேலான முன்னோடி வழிகாட்டியாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மெயின் தலைப்போட, முக்கிய அந்த அடிப்படை தலைப்போட இந்த கருத்துக்களை நீங்க சேர்த்துக்கொண்டே போகணும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல வ லா துப்திலூ அஅமாலக்கும். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நீங்க படித்து மனப்பாடம் செய்து எழுதி வீடுகள்ல தொங்க விட்டு வைக்கணும். அரபியையும் அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் பார்த்து கொண்டே இருக்கணும். வாழ்க்கையில உள்ளத்துல இறங்கணும். இதெல்லாம் இவ்வளவு ஆழமான வசனம் பாருங்க. இந்த வசனங்கள்ல இருந்து பல விஷயங்களை புரியணும். அதுல குறிப்பா 2 விஷயம் என்ன? ரசூலுல்லாஹுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுட்டு பிற மனிதர்களுடைய வழிகாட்டுதல்கள் பக்கம் போறாங்கல்ல, அதனுடைய விபரீதத்தையும் புரியணும். புரியுதா? அதாவது ஹதீஸ புறக்கணிச்சுட்டு, ஹதீஸ ஒதுக்கி வைத்துட்டு மனிதர்களுடைய கூற்றுகளின் பக்கம் போறாங்க பாருங்க, அவங்களும் பயப்படணும். இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் யாருன்றே தெரியாமல், அவர்களுடைய வழிமுறையே தெரியாமல் மக்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் பாருங்கள், தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு. அதுவும் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான நிலையில இருக்கிறார்கள் என்பதை
புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, இந்த வசனத்துடைய அர்த்தத்தை பாருங்க. நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியுங்கள் மற்றும் இந்த தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லாஹ், சரியா? இப்ப ரெண்டையும் கொண்டு வந்து மோத வைக்க கூடாது, ரெண்டையும் கொண்டு வந்து குழப்ப கூடாது. நாங்க ஹதீஸ்ல உள்ளது குர்ஆன்ல இருக்கான்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா அதை பின்பற்றலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். செருப்பால் அடிக்கணும், விளக்கு மாத்தால் அடிக்கணும். புரியுதா? இவர்கள் யாரு? கேடுகட்ட கண்கள் இருந்தும் அறிவால் குருடர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிங்க, நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியுங்கள் மற்றும் இந்த தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் அமல்களை வீணாக்கி விடாதீர்கள். உங்கள் அமல்களை வீணாக்கி விடாதீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒன்று வந்திருக்க, அதை விட்டுட்டு யாரு பேச்ச கேட்டு யாரு சொல்ல கேட்டு நீங்க செயல்பட்டாலும் அந்த அமல் வீணான அமல், அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. புரியுதா? இன்னொரு இதனுடைய விளக்கம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தெரியாம நீங்க தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு ஏதோ உங்களுடைய மனம் போன போக்குல நீங்க வாழ்வதால நீங்கள் அல்லாஹ்விடத்துல உண்மையாளர்களாக ஆகிவிட முடியாது. அப்ப ரசூலையே தெரியாமல் இருந்தா, அவங்களுடைய சுன்னத்தையே தெரியாமல் இருந்தா அதுவும் ஆபத்தான ஒன்று. சுன்னத்தை தெரிந்ததற்கு பிறகு வேற ஏதாவது சாக்கு போக்குகளை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீசுகளை விட பிற மனிதர்களுடைய கூற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதுவும் ஆபத்தான ஒன்று. கவனிங்க, மேலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்வதை அல்லாஹ் தடையுள்ளான். ஆக கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல் என்ற கட்டளை மட்டும் நமக்கு கொடுக்கப்படல. அந்த இறை தூதருக்கு மாறு செய்யாதீர்கள், மாற்றமாக நடக்காதீர்கள், அவர்களுடைய வழி அல்லாத வேறு ஒரு வழியில் செல்லாதீர்கள், அவர்களுடைய பேச்சை தட்டாதீர்கள், அவர்களுடைய பேச்சை மறுக்காதீர்கள். இப்படியும் அல்லாஹ் நமக்கு கட்டளை கொடுத்திருப்பதிலிருந்து இந்த விஷயம் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, ரொம்பவும் ஒரு நுணுக்கமான, கவனிக்கத்தக்க, பேணப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நல்ல கவனிங்கம்மா, தயவு செய்து சிந்தனைகளை அங்கங்க சிதற விட்டுறாதீங்க. வார்த்தைகளை கவனமா கேளுங்க, மனசுல பதிய வைங்க, புரிய வைங்க. கொஞ்சம் பிராக்கு பார்த்தாலும் ஷைத்தான் உங்களை கவ்வி எடுத்துட்டு போயிடுவான். எப்படி இந்த கோழி குஞ்சை பறந்து தூக்கிட்டு போய் பாருங்க, அந்த மாதிரி தூக்கிட்டு போயிடுவான் இப்லீஸ். நீங்க எல்லாம் மதரசால அட்மிஷன் வாங்கி உள்ளார வந்திருக்கிறீங்க, அட்மிஷனே வாங்காம உங்க ஒவ்வொருத்தவங்களோடையும் ஒருத்தன் வந்திருப்பான். கவனமா இருங்க. அல்லாஹு தஆலா கூறுகிறான், وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا وَلَهُ عَذَابٌ مُهِينٌ. எவர் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து, புரியுதா? அப்ப அல்லாஹ்க்கு மாறு செய்யறது மட்டும் பிரச்சனை இல்ல, அவனுடைய தூதருக்கு மாறு செய்யறதும் பிரச்சனை. எப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது பிரச்சனையோ, எந்த அளவு அது பிரச்சனையோ, அதே அளவு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யறதும் பிரச்சனை. புரியுதா? ரெண்டுத்துக்கும் இடையில பிரிக்க முடியாது. அல்லாஹ்க்கு மாறு செய்யறது ரொம்ப பெரிய பாவம், தூதருக்கு மாறு செய்யறது சின்ன பாவம். அட ஷைத்தானோல அப்படி பிரிக்கவே முடியாது. புரியுதா? இதெல்லாம் ஏன்னா இந்த இடங்கள், பல இடங்கள்ல அல்லாஹு தஆலா தூதருக்கு மாறு செய்யும் போதுதான் இந்த மாதிரி வசனங்களையே அல்லாஹ் இறக்குறான். எதை சுட்டி காட்டுவதற்காக? அறிவாளிகளா, தூதருக்கு மாறு செய்யறது தூதருக்கு மட்டும் மாறு செய்வதாக எடுத்துக்கொள்ளப்படாது, அல்லாஹுக்கும் அது மாறு செய்வதாக, அல்லாஹ்வையும் நீங்கள் எதிர்ப்பதாக ஆகும் என்று அல்லாஹ் அங்கே தெளிவுபடுத்த விரும்பிதான் இந்த மாதிரி இடங்கள்ல மனிதர்கள் தூதருடைய கூற்றுக்கு மாற்றமாக நடந்திருக்கும் போதெல்லாம் தன்னையும் சேர்த்து அங்கே அல்லாஹு தஆலா சொல்கிறான். திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. எவர் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து அவனுடைய சட்டங்களை மீறுவாரோ அவரை அல்லாஹ் நரகத்தில் நுழைவிப்பான், அதில் அவர் நிரந்தரமாக தங்கியிருப்பார், மேலும் இழிவுபடுத்தும் வேதனை அவருக்குண்டு. மேலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய ஏவல்களையும் அவர்கள் தடுத்த விலக்கல்களையும் எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். ஆக இதிலிருந்தும் நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். நமக்கு சலஃப் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் முதல் இமாமாக யார் வருவார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்களுடைய பேச்சை முதல்ல எடுப்போம், அவங்க தடுத்ததை விட்டு விலகுவோம். அதற்கு விளக்கமாகத்தான் மாதா கால சஹாபா, மாதா கால தாபிஊன், சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, தாபீன்கள் என்ன சொன்னார்கள் என்று பார்ப்போமே தவிர நாம்
ரசூலுல்லாவை விட்டுட்டு இவர்கள் பின்னாடி போக மாட்டோம். அப்படி எங்கேயுமே எந்த ஒரு சலஃப் இமாமும் சொன்னதில்லை. அது இந்த முட்டாள்கள் அவர்கள் மீது சொல்லக்கூடிய பழிச்சொல். கவனிங்க, வமா அன்தகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். இந்த இறை தூதர் எதை உங்களுக்கு கொடுத்தாரோ அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சொல்லால, செயலால, வழிகாட்டுதல்களால எதை உங்களுக்கு கொடுத்தாங்களோ அதை பற்றி பிடியுங்கள். அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் விலகி கொள்ளுங்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? இதுக்கு மாற்றமா அவர் சொன்னதை பற்றி பிடிக்கிறதோ, அவர் தடை செஞ்சதை நீங்க தடுத்துக் கொள்றீங்க. ஆனா ரசூல்லா தடை செஞ்சதை தடுத்துக் கொள்றது இல்ல. ரசூல்லா ஒன்னு அனுமதிச்சிருக்க, இன்னொருத்தர் ஒரு அதை தடை செய்ய அவர் பின்னாடி போறீங்க. ரசூல்லா அனுமதிச்சதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவ்வளவுதான், தண்டனை இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன் ஆவான். அல்லாஹுமே. மேலும் நமது வாழ்க்கையின் அனைத்து காரியங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே தீர்ப்புகளை தேடும்படியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தீர்ப்புகள் மற்றும் கட்டளைகளின் பக்கமே நாம் திரும்பும்படியும் அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளை இட்டுள்ளான். இதெல்லாம் கவனத்தில் வைக்கணும். அப்ப என்ன தெரிகிறது இதிலிருந்து? நமக்கு முதல் வழிகாட்டி, முதல் இமாம், முதல் சலஃபுடைய அந்த முன்னோடி யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா கூறுகிறான், فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. 4வது அத்தியாயத்தில் 65வது வசனம் படிக்கிறேன், கவனிங்க. ஆக உண்மை அவ்வாறு அல்ல, இறைவன் மீது சத்தியமாக அவர்களுக்கிடையில் சச்சரவு ஏற்பட்டதில், நமக்கு இடையில ஒரு கருத்து வேற்றுமை வந்துருது, அவர்களுக்கிடையில் சச்சரவு ஏற்பட்டதில் அவர்கள் உம்மை தீர்ப்பாளராக்கி பிறகு நீர் தீர்ப்பளித்ததில் தங்கள் உள்ளங்களில் அறவே அதிருப்தி காணாமல், அதாவது சங்கடத்தை உணராமல் முழுமையாக உமது தீர்ப்புக்கு பணியும் வரை அவர்கள் நம்பிக்கையாளர்களாக ஆக மாட்டார்கள். அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு சொல்றான், உங்களை ஏற்றுக்கொள்ளாம, நீங்க சொன்னதை முழுமையா நம்பிக்கை கொள்ளாம யாரு மூமினாக ஆக முடியும்? அறவே முடியாது என்று அல்லாஹ் மறுத்து விடுகின்றான். இதுவரைக்கும் போது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்வுல மீதமுண்டான ஆதாரங்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய தீனை சரியாக கற்பதற்கும் அதன்படி அல்லாஹுவை பயந்து முடிந்த அளவு பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. நம்முடைய குறைகளை, தவறுகளை, மறதிகளை அல்லாஹு தஆலா மன்னித்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின் வ தூபு இலை. பாரக்கல்லாஹு லீ வ லக்கும். அல்லாஹும்ம யஸ்ஸிர். வஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.